வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ரிஷபராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சுக்கிரன் பகவான். ரிஷபராசியில கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் அடங்கி இருக்குது. ராசிகளையே ரிஷபராசி தர ராசியா பார்க்கப்படுது. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகரம் சொல்லக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி தான். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியோட அதிபதியா இருக்கிறதால நீங்க எல்லா கலைகளும் தேர்ச்சி பெற்றவங்களாகவும் கூடவே அழகு மிகுந்தவங்களாகவும் இருப்பீங்க. நீங்க நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசியா இருக்கிறதால சீதள சுபாவங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லோருமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டு இருப்பாங்க. நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோள்கள், அழகான பற்கள், இந்த மாதிரி நீங்க உடலமைப்பு கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி நீண்ட ஆயுளையும் புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதுமே அமைஞ்சிருக்குது. நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா விளங்குவீங்க. அதே மாதிரி பொது காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய இந்த மாதம் எந்த மாதிரி பலன் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா நாம தீர்வு காண முடியும். இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த மாதங்கள்ல என்ன மாதிரி பலன் பெற போறீங்கன்னா, குரு பகவான் ஏற்கனவே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அஷ்டம ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் தான் அதிபதியா இருக்கிறாங்க. இதனால கஷ்டங்களை கொடுத்துட்டு வர்ற நிலைமை எல்லாமே மாறி இனி நிவர்த்தி செய்யக்கூடிய இடங்கள்ல குரு பகவான் அமைஞ்சிருக்கிறதால ரிஷபராசி அன்பர்கள் அந்த கவலையை விடுறது நல்லது. இவ்வளவு காலமா ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் ஏராளமான செலவுகளை கொடுத்திருப்பாரு. காரிய தடை, தாமதம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இப்ப குரு பகவான் ஜென்ம குருவா மாறி இருக்கிறதால உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்குது. இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் ஊதியம் கிடைக்காம செஞ்சிருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல தடைகள் ஏற்பட்டிருக்கும். இனி எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். வருமானம் குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி உயர்வதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடுறது மட்டும்தான் முக்கியம். குரு பகவான் ஜென்ம குருவா வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல வழக்கு விவகாரங்கள்ல இருந்துட்டு வந்து இழுபறியான முடிவுங்கிறது முடியும். சாதகமான பலன்கிறது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாவே வராம இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரும். குரு இருக்கிற இடத்துல ஏற்றமாக தான் பலன்களை கொடுத்தாலுமே அவரோட பார்வை எப்போதும் நல்லதாவே அமைஞ்சிருக்குது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதால இதனால திருமண தடைகள் விலகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாவே குரு பகவான் பார்க்கிறப்ப குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் கிடைக்கும். குருவோட பார்வை விழுகிற இடம் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடுதல் பலனை இது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொடர்ந்து பெறணும்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய்வேலுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. ரொம்ப நாளாவே ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தூய்மையான அன்பை தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டங்கள்ல நல்ல செய்தி உங்களுக்கு வரும். உண்மையில வியாழனோட செல்வாக்குங்கிறது நீங்க நினைச்ச இடத்துல இருந்து ரொம்ப தொலைவில் இல்லை. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செயல்கள் நடக்கும். உதாரணமா நீங்க வெளிநாட்டுல யாராவது சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னாவோ இல்லைன்னா உறவினர்களோட சந்திப்பு நிகழும் நினைச்சீங்கன்னாவோ அந்த மாற்றம் இல்லாம நிகழும். காதலர்களா இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் நல்லாவே அமைஞ்சிருக்குது. நீங்க காதல் உறவை திருமணமா மாற்ற முடியும். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவோட நிலையால இந்த மாதங்கள்ல திருமண உறவுல பலருக்கு திடீர் சவால்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கணும்னா நீங்க பேச்சுல நிதானத்தோட செயல்படுறதும், அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல ஆக்ரோஷமான பேச்சுக்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நிதி நிலைமைன்னு பாக்குறப்ப செலவுள்ள பாதுகாப்பா வச்சிருக்கிறது அவசியம். வெளிநாட்டு பயணம் பல வருமான ஆதாரங்களை கொண்டு தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிதி திட்டமிடுறது, எதிர்பார்த்த பலனை பெறுறது, இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பண கணிப்புப்படி வருமானங்கிறது உயர்வாக தான் இருக்கும். பயணம், கொண்டாட்டம் இந்த மாதிரியான நிகழ்வுகளாம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. கூடவே பதவி உயர்வு, வருமானம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிலாம் நடக்கலாம். சொத்து, அதே மாதிரி பரம்பரை சொத்துல இருந்து பல ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதமே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அது சிறப்பா நிறைவேறி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்களுடைய
பழைய கடின உழைப்புக்கான மரியாதை, நல்ல பலன், இது எல்லாமே இந்த மாசம் பெறுவீங்க. மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல சிறப்பா செயல்பட முடியும். படிப்புல அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுங்க. முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது நல்லாவே இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் ஆதரவா இருக்கும். எந்த துறையில நீங்க இருந்தாலுமே அதுல முன்னேற்றங்கிறது இந்த மாசம் அமைஞ்சிருக்குது. வீடு மனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் சிறப்பா இருக்கு. மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு, சூரியன் சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு செல்வம் செல்வாக்குங்கிறது எப்போதுமே நிறைந்திருக்கும். புகழும் பெருமையும் உங்க கூட இணைஞ்சிருக்கக்கூடிய கைகள்னு சொல்லலாம். இந்த மாதம் ராசிநாதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பண வரவுல இருந்துட்டு வந்து தடங்கிறது விலகும். பொருளாதார நிலை உயர்வாதான் இருக்கும். பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய காலகட்டம். ராசிக்குள்ளேயே குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதால ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும். வேலைகளும் அதிகரிக்கிறாலுமே உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. கூடவே குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாதத்தோட முன்னாடியே செவ்வாய் லாபசான ராகுவோட இணைஞ்சு சந்தரிக்கிறதால வருமானங்கிறது உயரும். தொழில லாபம் அதிகரிக்கும். பணியில இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்குமே பல சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும், பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே தேரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது. விவசாய பெருமக்களா இருக்கிறவங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கும். தொழில்காரன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறதால இது வரைக்கும் பணியில பல சங்கடங்களை சந்திச்சவங்களுக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதிய பட வாய்ப்புகள் இல்லைன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்களா இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவு வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சுபிட்சத்தை உண்டு பண்ணும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்காரகம் சொல்லக்கூடிய சந்திரனும் அதிர்ஷ்டக்காரகம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு மன உறுதி, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த மாசம் ரொம்பவே பலம் மிகுந்த மாசமா இருக்குது. லாப ஸ்தானத்தில் சந்திக்கக்கூடிய ராகுங்கிறதால தைரியமா செயல்படுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசா தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கக்கூடிய குருவால குடும்பத்திலையும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் சரி, இந்த மாதம் நன்மை உண்டாகும். ஒரு சில பேருக்கு புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும். புதுசா சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க. அந்த எண்ணம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி காதல்களா இருக்கிறவங்களுக்கிடையே திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஏக்கம் தேரக்கூடிய வகையில இந்த மாசம் அமையும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பதிக்குள்ள இருந்துட்டு வந்த சங்கடங்கிறது இந்த மாதங்கள்ல விலகும். கலைத்துறையில இருக்கிறவங்க புதுசான ஒப்பந்தம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும். உடல்ல அசதி இருந்தாலுமே உங்க செயல்களை நீங்க திட்டமிட்டு செஞ்சு வெற்றி காட்டுவீங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வெளிநாடு முயற்சிங்கிறது யோகத்தை உண்டு பண்ணும். பெண்களா இருக்கிறவங்க வழக்கத்தை விட இந்த மாதம் யோகமாவே அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல இருந்துட்டு இருந்த சங்கடங்கிறது தீரும். ஒரு சிலருக்கு புதுசா வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பும். பிள்ளைகளால நன்மை காண முடியும். பிள்ளைகள் வழியில உங்க மனமகிழ் சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி விவசாய பெருமக்களா இருக்கிறவங்க இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது விலகும். மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க விரும்பின பாடப்பிரிவுல சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்களும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்வுல மேன்மை உண்டாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு முறையும். அதே மாதிரி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல், தைரியம், வேகம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் விவேகம் இருக்குது. இதனால எந்த காலங்களையும் உங்களால வெற்றி ஈட்ட முடியும். அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நேர்விளைவு எதிர்விளைவை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பான மாதமாக தான் அமைச்சிருக்குது. ஒரு பகுதியில லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வந்த இந்த ராசிநாதனால தடைப்பட்டு வருவாய்ங்கிறது இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வழக்குக்குள்ள சாதகமான நிலைமை தான் உருவாகும். புதுசா தொழில தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தொழில் முயற்சி கூட வெற்றியாகும். பணியில இது வரைக்கும் பல சங்கடங்களை சந்திச்சு வந்த உங்களுக்கு அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறும். சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யறதால அப்பப்ப வேலையில பதட்டம் மட்டும் வந்து எட்டி பார்க்கும். எந்த வேலையை எப்படி செய்யறது எப்ப முடிக்கிறதுன்னு தெரியாம தேடக்கூடிய வாய்ப்பு அப்பப்ப வந்து போகும். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதால உங்க முயற்சிங்கிறது வெற்றியாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரங்களை தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.